காத்திட வேணும் வேளாங்கண்ணியம்மா. நண்பர்களே, பவனி ஆரம்பிக்க இருக்கின்றது. அனைவரும் பேருக்கு முன்பாக செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது பேரை வந்திருக்கின்றோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவருடைய தூது மரியாள் வாழ்த்துறை வழங்கினார். அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரை விருதுவேட்டுக்கணியாகிய இயேசு ஆசிரியப்பட்டவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரை விருதுவேட்டுக்கணியாகிய இயேசு ஆசிரியப்பட்டவரே. வாக்கு மனிதரானார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே விடுதலைவேற்றுக்கணியாகிய இயேசு ஆசிரியப்பட்டவரே. இயேசு கிறிஸ்து வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, திருமண் மனிதனானதை உடைய வானதூத வழியாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிதாவுக்கு சுதனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவுக்கு சுதனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவுக்கு சுதனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய விழாவின் முக்கிய அம்சமான இந்த பவனியை ஆரம்பிக்கின்றோம். பேரை மந்திரித்து இந்த பவனியை நாம் ஆரம்பிப்போம். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் வழியாக உன் புகழ் அஞ்சலை நன்றி உணர்வோடு பெரும் மகிழ்வோடு உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திரு பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. இராட்சியம் வருக. செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்பின் உணவை எங்களுக்கு அளித்தவர்களும் எங்களுக்கு தீமைகளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனையில் விடாதையும் தீமைகளை கற்பித்தவர்களும். ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக, இது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. பாதம் பணிய பாரம் தீருமம்மா. யாத்திரையானோ
யாத்திரையானோம் காத்திட வேணும் வேளாங்கண்ணியம்மா. உன்னை பார்த்து அழுது பாதம் பணிய பாரம் தீரும் அம்மா. அம்மா மரியே வாழ்க, தாயே வாழ்க, இயேசுபிரான் எமக்களித்த கொடையே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, இயேசுபிரான் எமக்களித்த கொடையே வாழ்க, அருக்கொடையே வாழ்க. யாத்திரையானோம் காத்திட வேணும் வேளாங்கண்ணியம்மா. உன்னை பார்த்து அழுது பாதம் பணிய பாரம் தீரும் அம்மா. காண துடிக்கிறோம், தாவி நடந்து தவிக்கிறோம், வாய் நிறைய உன்னை துதிக்கிறோம், வாழ்வு விளங்கிட ஜெபிக்கிறோம். தாய்முகம் காண துடிக்கிறோம், தாவி நடந்து தவிக்கிறோம், வாய் நிறைய உன்னை துதிக்கிறோம், வாழ்வு விளங்கிட ஜெபிக்கிறோம். நோய் நொடி தீரும், பேய் பிடி தகரும், நம்பிக்கையோடு வந்தோமே. நோய் நொடி தீரும், பேய் பிடி தகரும், நம்பிக்கையோடு வந்தோமே. ஆக நம்பிக்கையோடு வந்தோமே, நம்பிக்கையோடு வந்தோமே. அம்மா மரியே வாழ்க, தாயே வாழ்க, இயேசுபிரான் எமக்களித்த கொடையே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, இயேசுபிரான் எமக்களித்த கொடையே வாழ்க, அருக்கொடையே வாழ்க. யாத்திரையானோம் காத்திட வேணும் வேளாங்கண்ணியம்மா. உன்னை பார்த்து அழுது பாதம் பணிய பாரம் தீரும் அம்மா. கண்களில் ஏக்கம் பாரம்மா, நெஞ்சம் நிறைய பாரமம்மா, பெண்களில் சிறந்த தாயம்மா, பிள்ளைகள் உமக்கு பாரமா. கண்களில் ஏக்கம் பாரம்மா, நெஞ்சம் நிறைய பாரமம்மா, பெண்களில் சிறந்த தாயம்மா, பிள்ளைகள் உமக்கு பாரமா. பாரம் சுமந்தோர் வாருங்கள் என்ற பாசத்தை ஈன்ற பாசமே, பாரம் சுமந்தோர் வாருங்கள் என்ற பாசத்தை ஈன்ற பாசமே, நீ பாசத்தை ஈன்ற பாசமே, பாசத்தை ஈன்ற பாசமே. அம்மா மரியே வாழ்க, தாயே வாழ்க, இயேசுபிரான் எமக்களித்த கொடையே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, இயேசுபிரான் எமக்களித்த கொடையே வாழ்க, அருக்கொடையே வாழ்க. யாத்திரையானோம் காத்திட வேணும் வேளாங்கண்ணியம்மா. பார்த்து அழுது பாதம் பணிய பாரம் தீரும் அம்மா. யாத்திரையானோம் காத்திட வேணும் வேளாங்கண்ணியம்மா. உன்னை பார்த்து அழுது பாதம் பணிய பாரம் தீரும் அம்மா. அம்மா மரியே வாழ்க, தாயே வாழ்க, இயேசுபிரான் எமக்களித்த கொடையே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, எங்கள் தாயே.
மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்வு, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்வு, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திரு வயிற்றின் கனிய வாழ்வு, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்வு, கர்த்தர் உம்முடனே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் சத்திய மறை வாழ
தேவிக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரை புனித சபையார் உலகமெல்லாம் நிற்காராய் என வாழ்ந்தவர் மனிதரிலே. ஆன்மாவே எனக்காராய் என வாழ்ந்தார் கவலையிலே. வணங்கிடுவோம், வாருங்கள் வழிபடுவோம், வாருங்கள்.
கொண்டாடுகின்றோம். ஸ்பெயின் நாட்டில் பிறந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் போது தூய இஞ்ஞாசியாரின் வலையில் விழுந்தார். உலகத்தையே ஒருவன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாகில் அதனால் கிடைக்கும் லாபம் என்ன என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகளால் கவரப்பட்டு இயேசு சபையில் சேர்ந்தார். பின்பு இறை அரசை பரப்புவதற்காக மறைபோதகராக நம் தாய் நாட்டிற்கு வந்தார். தென்னிந்திய, இலங்கை, மலாக்கா, மொலுக்கா, மலாய் தீவுகளில் நற்செய்தி போதித்து அங்கு கிறிஸ்துவ மறைக்கு
ஏராளமானவர்களை மனம் திருப்பி அவர்களை கொண்டு கிறிஸ்துவ பங்குகளை நிறுவினார். கோவாவில் இருந்து சீனாவுக்கு செல்லும் போது உடல்நலக் குறைவால் 1549 மறைந்தார். அவருடைய உடல் கடவுளால் மகிமை செய்யப்பட்டு இன்னும் சிதைந்து விடாமல் உள்ளது. சவேரியாரை போல நாம் ஒவ்வொருவரும் மறைப்பரப்பை பரப்ப, நாம் இருக்கின்ற இடங்களில் வாழ்கின்ற சூழ்நிலையில் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்மையுடன் வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழும் வரத்தை இப்பலியில் வேண்டி இவ்விழாவினை சிறப்பிப்போம். ஜூப்ளி விழாவை நிறைவு செய்ய வந்திருக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட மேதகு பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி ஆண்டகை அவர்களையும் மற்றும் இவ்விழா திருப்பலியில் சிறப்பிக்கும் அனைத்து குருக்களையும், அன்பிய பங்கு மக்களையும், பக்தர்களையும், அனைத்து இறை மக்களையும் வருக வருக என வரவேற்று இவ்விழா திருப்பலியில் ஜெபித்து ஜூப்ளியின் இறை ஆசிரை பேராயர் அவர்கள் வழியாய் நாம் பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம். அத்தோனி ஆல்வின் டேனியல், மரிய ரோலைன்ஸ், ரீட்டா நான்சி, மரியன்சேனை ஆண்கள் பெண்கள் நன்றி கூறுகின்றார்கள். திரேசா சகாயராஜ், வில்லவராயர் குடும்பத்தினர், ராஜாமணி தவமணி குடும்பத்தினர், ஆறுதல் ஜோசப், ஜெயமேரி, ஆரோக்கிய ஜான் பீட்டர், ராஜாத்தி, சிங்கராயர், ஆரோக்கிய மேரி, ஜோசப் பெர்னாண்டோ தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்றார். கமில சுல்லவராயர் சகாயராணி குடும்பத்தினர், சகாயராணி குடும்பத்தினர், அருமை ஜேம்ஸ், இன்ஃபென்ட் கிறிஸ்டோபர், சகாய மேரி குமார், அலோசியஸ், ஜோ அர்லீனா திருமணம் நன்றாக நடைபெற்றதற்கு நன்றி கூறுகின்றார்கள். அந்தோனியம்மா சாந்தி, ராஜேந்திரன், அருள்மேரி குடும்பத்தினர், ஆரோக்கியசாமி, மலர் செல்வி குடும்பத்தினர், சபரி கிறிஸ்டோபர். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக தீப்தி ஹாரோ நற்சுகம் வேண்டி, ஸ்டீபன் மேரி அறுவை சிகிச்சை நன்றாக நடைபெற, அந்தோனி பாஸ்கர், பிரிசில்லா உடல்நலம் வேண்டி, வின்சி டியூலா நல்ல கல்வி நற்சுகத்திற்காக, ஜேம்ஸ் அந்தோனியம்மா சாந்தி சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மேலும் ஆண்மை இலைப்பாற்றிக்காக தாமஸ் வில்லவராயர், செல்வம் பெர்னாண்டோ ஆண்மை இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. வருகை பாடல். ஆலயம் பிறந்தது ஆண்டவர் பலியிடு அனைவரும் வாருங்களே, இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. ஆலயம் பிறந்தது ஆண்டவர் பலியிடு அனைவரும் வாருங்களே, இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாட பாடிடுவோம், நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாட பாடிடுவோம். ஆலயம் பிறந்தது ஆண்டவர் பலியிடு அனைவரும் வாருங்களே, இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. இருந்ததை நாம் கண்டோம், இணைந்தே நாம் வாழ்வோம். இத்தனை ஆண்டுகளாக இறைவனின் பொழிவாக இருந்ததை நாம் கண்டோம், இணைந்தே நாம் வாழ்வோம். இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம், இறைவன் படைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம்.
பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, என்னுடன் இத்திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, பாசமுள்ள இறை மக்களே, இந்த மாலை திருப்பலியானது நன்றி பலியாக இறைவன் நம்முடைய பங்கிற்கு செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி வரவிருக்கும் நாட்கள் நம்முடைய வாழ்விலே இறை அருள் நிறைந்த வாழ்வாக, எல்லா விதமான வரங்களை நிறைவாக பெற்ற வாழ்வாக அமையவும், நற்கருணை ஆண்டவரின் அரவணைப்பிலே நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக கிறிஸ்துவ விசுவாசத்தை பேணி காத்து வளர்க்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். இப்பலியானது இறைவனுக்கு ஏற்ற உன்னத பலியாக அமைய நமது குற்றம் குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக
ஆதியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, வாழ்வளிக்கும் உம் திருமகனின் நற்செய்தியை எங்கள் பாரத மக்களுக்கு அறிவிக்க புனித பிரான்சிஸ் சவேரியாரை அனுப்ப திருவுளமானீர். அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றியுடன் உமக்கு புகழ் பாடுகின்றோம். அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் உம் அருளாற்றலால் ஒத்துழைத்து எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் உமது அருள்வாக்கை மகிழ்வுடன் ஏற்று அதற்கு துணிவுடன் சான்று பகரவும் அருட்செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களது ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே அஞ்சலி, 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 மனுவான இயேசுவே அஞ்சலி, 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 உயிரான இயேசுவே அஞ்சலி, 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 மூவொரு இறைவா அஞ்சலி. நிலைவாழ்வு தருகின்ற இறைவார்த்தைக்கு ஒளியாலே அஞ்சலி, அஞ்சலி, உறவாட வருகின்ற இறைவார்த்தைக்கு தூபத்தால் அஞ்சலி, அஞ்சலி, உளம் தேற்ற வருகின்ற இறைவார்த்தைக்கு மலராலே அஞ்சலி, அஞ்சலி, ஒளி அஞ்சலி, தூப அஞ்சலி, மலர் அஞ்சலி, நிறை அஞ்சலி, இறை அஞ்சலி, நிறை அஞ்சலி, இறை அஞ்சலி. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவ வாழ்வில் நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒருவருக்கொருவர் உடல் உறுப்புகளாய் இருக்கவும் தொண்டாற்றவும் கற்றுக் கொடுக்கவும் இரக்க செயல்களை முகமலர்ச்சியுடன் செய்யவும் நாம் பெற்ற அருட்கொடைகளை பயன்படுத்தி வாழ்வதற்காக இவ்வாசகம் நம்மை அழைக்கிறது. கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை இரக்கத்தை முன்னிட்டு உங்களிடம் வேண்டுகின்றேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இறையருள் பெற்றவன் என்றும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஒரே உடலில் நமக்கு உறுப்புக்கள் பல உள. அந்த உறுப்புக்கள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோல நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கின்றோம்.
ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கின்றோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவார்க்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்பவர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவர் ஊக்கம் தருவதிலும், தமக்கு உள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆழ்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கம் செயல்களை ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நாம் உண்பதற்கு இவர் தமது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.